தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு இணையதளம் மூலம் பதிவு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் விரிவான ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார், தமிழகத்தில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதற்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தகுதி வாய்ந்த அனைத்து வாக்காளர்களும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வாக்காளர்கள் எளிதாக வந்து வாக்களிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவு இணையதளம் மூலம் பதிவு செய்யப்படும். 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு குறித்த விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல் முறையாக வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஞானேஷ்குமார் தெரிவித்தார். Tamil Nadu is going to go for the elections with nearly 75,000 polling stations, out of which 44,000 are rural. 100% webcasting will be there in each and every polling booth to ensure transparency. For the ease of voters, the average voter per polling station will be 756, resulting in comfortable and seamless voting. The women-managed polling stations are going to be 258 and the physically disabled managed polling stations 47, and roughly 265 model polling stations will be set up in Tamil Nadu.